வேற லெவல் சம்பவம் செய்யும் குட் பேட் அக்லி ஆடியோ விழா. அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடித்துள்ள திரைப்படம் குட் பேட் அக்லி. சமீபத்தில் குட் பேட் அக்லியின் மிரட்டலான டீசர் வெளியாகி அஜித் ரசிகர்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்று வருகிறது. ஏகேவின் விதவிதமாக கெட்டப்களுடன் கலர்ஃபுல்லான காட்சிகளுடன் மிரட்டலான பிஜிஎம்முடன் வெளியான டீசர் பெரும் அளவில் கவர்ந்துள்ளது. சமீபத்தில் வெளியான விடாமுயற்சி படத்தில் மாஸ் காட்சிகள் இல்லை என அப்செட் ஆன ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக குட் பேட் அக்லி டீசர் இருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்து வந்தனர். குட் பேட் அக்லி டீசரில் வாலி, அட்டகாசம், பில்லா, வேதாளம் என தனது முந்தைய ஹிட் படங்களின் கெட்டப்களில் மாஸ் காட்டியுள்ளார் அஜித் குமார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தரமான ஃபேன் பாய் சம்பவமாக இப்படம் இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். டீசரையே திரையரங்கில் தாறுமாறாக கொண்டாடி இருந்தனர். இயக்குனர் ஆதிக்கும் ரசிகர்களுடன் தியேட்டரில் கொண்டாடிய வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகின. மேலும் குட் பேட் அக்லி டீசர் வெளியான 24 மணி நேரத்தில் 32 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்தது. தமிழ் சினிமாவில் வெளியான படங்களின் டீசர்களில் 24 மணி நேரத்தில் அதிகப்படியான பார்வைகளை பெற்ற முதல் டீசர் என்ற பெருமை குட் பேட் அக்லி படத்துக்கு கிடைத்தது. குட் பேட் அக்லி டீசருக்கு கிடைத்துள்ள வேற லெவல் வரவேற்பு காரணமாக ஏகே செம உற்சாகத்தில் உள்ளாராம். இதனால் இந்த படத்திற்கு பிரம்மாண்ட ப்ரமோஷன் நடத்தவும் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் ஆடியோ விழா நடத்தவும் திட்டமிட்டுள்ளார்களாம். முக்கிய ஹீரோக்களை சிறப்பு விருந்தினராக அழைக்கவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் உறுதியானால் ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டம் தான். இதனை அடுத்து குட் பேட் அக்லி வெற்றி பெற்றால் உடனடியாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க முடிவெடுத்துள்ளாராம் அஜித். இதனால் ஏகேவின் அடுத்த படமும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் தனுஷ் இயக்கத்தில் அஜித் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்தடுத்த அஜித் ரசிகர்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் அப்டேட்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன.